Hi friends, இன்னைக்கு 10th Max Chapter 1 இருந்து exercise 1.3 இருந்து 10th question பார்க்க போகிறோம். Question: The data in the adjacent table depicts the length of a person forehand and their corresponding height. Based on this data, a student finds a relationship between the height y and the forehand length x as y equal to ax plus b, where a, b are constants. Check if this relation is a function. Next, find a and b. Next, find the height of a person whose forehand length is 40 cm. Find the length of forehand of a person if the height is 53.3 inches. இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோர்ஹேண்டோட லென்த்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு ஒய் இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேபிளில் இருந்து நம்ம ஆர்டர்டு பேர் எடுத்து எழுதுகிறோம். ஆர்டர்டு பேர் ஃப்ரம் டேபிள் ஆர் ஈக்குவல் டு 35,56, 45,65, 50,69.5, 55,74. இதுக்கான ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக நம்மள செக் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ரிலேஷன் ஃபங்க்ஷனாக செக் பண்ண ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் வரைஞ்சி பார்த்துக்கலாம். எக்ஸ் வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், ஒய் வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஒவ்வொரு எலமெண்ட்லேருந்தும் நமக்கு ஆரோ போகுது. ஸோ ஈச் எலமெண்ட் ஆஸ் அ யூனிக் இமேஜ். ஸோ தேர்ஃபோர் கொடுத்துருக்க கிவன் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ அண்ட் பி வேல்யூ வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொடுத்துருக்க அந்த ஆர்டர்டு பேர்லேருந்து 2 பேரை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பேர் எடுத்துக்கலாம், 35,56, 45,65. நம்மளுக்கு கொடுத்துருக்க ரிலேஷனையும் எடுத்து எழுதிக்கலாம். அதை ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுக்கலாம். y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 35,56 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 56 ஈக்குவல் டு 35a ப்ளஸ் பி. அடுத்தது 45,65 இதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 65 ஈக்குவல் டு 45a ப்ளஸ் பி. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். இதை 2, 3ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணுறப்ப பி ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். 56லேருந்து 65 போனால் -9, 35லேருந்து 45 கழிச்சோம் அப்படின்னா -10a. இப்போது இந்த மைனஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 10a ஈக்குவல் டு 9, a ஈக்குவல் டு 9/10, a ஈக்குவல் டு 0.9. ஏ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஏ வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா பி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈக்குவேஷன் 2 56 ஈக்குவல் டு 35 இன்ட்டு ஏ வேல்யூ 0.9 ப்ளஸ் பி. இந்த 35ஐயும் 0.9ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 31.5 கிடைக்கும் ப்ளஸ் பி. பி தான் நம்மளுக்கு தேவை. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 56 மைனஸ் 31.5. ஸோ பி ஈக்குவல் டு 56லேருந்து 31.5 கழிச்சோம்னா 24.5. தேர்ஃபோர் ஏ வேல்யூ 0.9, பி வேல்யூ 24.5. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸ் வேல்யூ 40 இருக்கப்போ ஒய் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம். இதில் இதை 4ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஏ வேல்யூ 0.9 நமக்கு தெரியும், பி வேல்யூ 24.5ன்னு தெரியும், எக்ஸ் வேல்யூவும் 40ன்னு தெரியும். இந்த 3 வேல்யூவுமே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏ வேல்யூ 0.9, எக்ஸ் வேல்யூ 40 ப்ளஸ் 24.5 பி வேல்யூ. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 36.0 கிடைக்கும் ப்ளஸ் 24.5. ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 60.5 இன்ச்சஸ் கிடைக்குது. ஸோ எக்ஸ் வேல்யூ 40 இருக்கப்போ ஒய் வேல்யூ 60.5 இன்ச்சஸ். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷனில் ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க 53.3ன்னு, எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் ஏ வேல்யூ நமக்கு 0.9ன்னு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 24.5, ஒய் வேல்யூ தெரியும் 53.3 ஈக்குவல் டு 0.9 எக்ஸ் ப்ளஸ் 24.5. 24.5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 53.3 மைனஸ் 24.5 ஈக்குவல் டு 0.9 எக்ஸ். இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 28.8 ஈக்குவல் டு 0.9 எக்ஸ். எக்ஸ் வேல்யூ தான் வேணும். ஸோ 28.8 இந்த 0.9 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். டிவிஷனில் போயிடும் 0.9. ஸோ எக்ஸ் வேல்யூ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறப்ப 32. தேர்ஃபோர் ஒய் வேல்யூ 53.3 இன்ச்சஸ் இருக்கப்போ எக்ஸ் வேல்யூ 32. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.